யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதே சிறப்பு. வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு இருப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல், நியாயங்கள் மாறுபட்டவை. அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும். யாரும் அறியாத முகம் அனைவிடமும் உண்டு. அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நாம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. கடந்த காலங்களை நம்மால் மாற்றவும் மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை மாற்றவும் முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையிலிருந்து இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராய் இருந்துவிடு. குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார். பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும். மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை. எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும், ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சம்பவத்திற்கும் 3 முகம் இருக்கும். 1 உங்களுக்கு தெரிந்தது, 2 பிறருக்கு தெரிந்தது, 3 உண்மையில் நடந்தது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை. உன் பலவீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள். தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. உங்கள் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு. அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தன் வேலையை விட நம் மீது கவனம் கொண்டு பழித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமாம். கஷ்டங்களின் போது கடவுளை நினைத்த இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகின்றான். உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்து விடாதே. ஏனெனில் அவன் பாதி இருந்துதான் உன்னிடம் வந்திருப்பான். பழசை நினைத்து மீதி உயிரையும் வாங்கிவிடாதே. ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் முன் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும். அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலர் காலகட்சியமானது சிலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். முழுமையாக நம்பும் ஒருவரது தான் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள். உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை. வலிகள் தாங்கியே மனம் எனக்கு என்பதாலேயோ யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானதாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று. இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன். அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலைமையை மாற்ற உன்னால் தான் முடியும். தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது. எதிரியை விட நாக்கை அதிகம் அடக்க வேண்டும். தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி. அதிகமாக அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள். சிலர் அலட்சியமானதை பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. உள்ளத்தை எப்போதும் உறுதியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது. எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிலை கேட்டேன். அதற்கு அது சிரித்துக்கொண்டே சொன்னது, என்னை தவிர உன்னுடன் எவரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று. அன்பு கொடு, மரியாதை கொடு. அடுத்த வருடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாய் இருக்காதே. கேட்காமலே கொடுக்கப்படும் செல்வந்தனாக இரு. அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்படுபவை அல்ல,
கொடுத்து பெறப்பட வேண்டுவை. எவ்வளவு வீம்பு, எவ்வளவு திமிர்! உடல் திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலை மண்ணை பார்க்கும். மண் தன்னை அடக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது. மதியாமை எல்லாம் அறியாமை என்று, அன்போம் பண்பட்டதே வாழ்க்கை என்று. ஒரு நல்ல மனிதருக்கு எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. நீங்கள் செய்த நன்மைகளை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துவிடும். உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பார், இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பார். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் கொண்டவர்கள். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லது செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, எதுவும் கடந்து போகும். இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு.
எளியவராக இருந்து முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோவாகி போவது அர்த்தம் என்ன? தொடக்கம் எதுவோ அதுவே முடிவு. பிரச்சனைகள் தான் மனிதர்களை யார் என்று காட்டுகின்றன. பொறுமையும் மனோதிடமும் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. அனைத்தும் உங்களுக்கு எதிராக கிடைக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள், விமானமும் காற்றை எதிர்த்தால் தான் பறக்க முடியும். அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகிறது. கடைசி காலத்துக்கு உதவும் என்று எண்ணி கண் தூக்கமின்றி பலரும் உழைக்கிறார்கள். கடைசி காலம் எதுவென்பது தெரியாமலேயே கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனெனில் கடைசி வழியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை. லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயன் இல்லை, ஓடினாலும் பயன் இல்லை. வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும். வாழ்க்கையில் தகுதியுள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகின்றான். பொய்களை சொல்லி மாய இன்பத்தில் வாழ்வதை விட உண்மையை சொல்லி மன நிம்மதியோடு வாழலாம். நான்கில் ஒரு தலையாட்டி பொம்மையாயிருந்து வீணாவதை விட தலைக்கணம் பிடித்த தனி ஒருவனாய் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். சிக்கல்களும் பிரச்சனைகளும் பல இருந்தாலும் சிரித்துக்கொண்டு வாழ்பவர்களே ஆகச் சிறந்த வலிமையானவர்கள். புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு கலை, ஆனால் அதில் எல்லோராலும் திறமையானவர்கள் அல்ல. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது. உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே பொருள் அனுபவம். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறையும். கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போதுதான் தெரியும் நம் வழியை பார்த்து துடிப்பது யார், ரசிப்பது யார், நடிப்பது யார் என்று. அவரவர் பிரச்சனைகளை விட அடுத்தவங்க பிரச்சனைகளை வேடிக்கையாக பார்ப்பதே சிலருக்கு வாடிக்கை. எந்த பறவை தனியாக பறக்கிறதோ அதற்கு தான் வலிமை அதிகம். விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில் சிறு கோபத்தால் பேசாமல் இருக்கலாம். கோபம் போன பிறகு பேச நினைத்தால் காயப்பட்ட மனது பேசாது. திமிரினால் அல்ல, மீண்டும் காயப்பட விரும்பாததால். ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அதிகம் சந்தித்து பார். வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல, அறிவும் தானாகவே வரும். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகின்றான். தூக்கி விடுபவன் உன் தகுதியை அறிந்தவன், தூக்கி எறிபவன் உன் தகுதியை அறிய விரும்புபவன். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடர்ந்து செய். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே. பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு. குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை, நட்புக்கும் இலக்கணமில்லை. நல்லவரிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது, அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன். இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்கள் ஏராளம். தேடும்போது இருக்கும் கவனம் தொலைப்பதற்கு முன்பே இருந்திருந்தால் இங்கு பிரச்சனையே இல்லை. திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். சேற்றில் விழுந்த யானை போல மனம் தீமையில் விழுந்து விட்டாலும் அதை தூக்கி நிறுத்தி மீட்க முயலுங்கள்.
நற்மலர்களை விட நல்ல ஒழுக்கத்தின் மனம் இனிமை மிக்கது. அதை வாழ்வில் கடைபிடியுங்கள். எல்லாம் தெரியும் என எண்ணுபவன் முட்டாள். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும். பகைவனால் உண்டாகும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனதால் உண்டாகும் தீமை அதிகம். உடல் நோயை குணமாக்கி விடலாம். உள்ளத்தில் நோய் உண்டானால் குணமாக்குவது அதிலும் அரிது. நற்செயல்கள் செய்ய சிறிது தாமதித்தாலும் கூட மனம் வேறு வழியில் சென்றுவிடும். சிந்தித்து முடிவெடுங்கள். அடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலுங்கள். சிறிய இன்பங்களை கைவிட்டால் மட்டுமே மனிதன் பேரின்பத்தை பெற முடியும். உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள். நேர்மையான நடத்தை உனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் சமாதானத்தை வழங்கும். தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தீய குணங்களை அகற்றிவிட முடியும். மனித கட்டுப்பாடு உடலையும் அதில் எழும் நல்ல எண்ணங்களையும் உள்ளத்தையும் பலப்படுத்துகிறது. வாய் பொய் சொல்லலாம், ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை. அறிவாளிகளுடன் உறவாடினால் நன்மைக்கான கதவு திறந்துவிடும். யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள். தான் என்கின்ற செருக்கு ஒருவனை தாழ்த்தும். மலை புயலுக்கு வீழ்ந்து போவது இல்லை. அறிவாளி புகழ்ச்சிக்கு மயங்கி போவது இல்லை. பேராசையில் சிக்க வேண்டாம். உங்களை நீங்களே விழிப்புடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறாமை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். எப்போதும் அமைதியுடன் பிழைப்பீர்கள். அறிஞர்களின் உறவை நாடி செல்லுங்கள். அது உயர்வுக்கு வழிவகுக்கும். நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்தும். அதனால் வரும் நன்மை எல்லையற்றது. அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதீர்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். உண்மையை மாற்ற முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்வாய். விழிப்புடன் செயல்பட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. உண்மை ஒன்றே தீமைகளில் இருந்து விடுவிக்கும் ஆற்றல் கொண்டது. மூடத்தனமான சடங்குகளை விட்டொழி. ஒழுக்கமுடன் வாழ்வதில் உறுதிக்கொள். உன்னை போலவே மற்றொருவரை கருது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள். மனசுத்தம் நேர்மை இரண்டும் நம் கண்கள். இதன் உதவியுடன் உழைத்தால் நல்வாழ்வு கிடைக்கும். உடலுக்கு புலன்கள் கட்டுப்பாடும் மனநலனுக்கு நல்ல சிந்தனையும் தேவை. புலன்களை வசப்படுத்தினால் உடல் நலமுடன் இருக்கும். நல்ல எண்ணங்களால் மனநலன் காக்கப்படும். போராடும் மனிதர்கள் இடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நினைப்பது எல்லாம் நல்லதா எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும். அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும். சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது. கோபத்தில் பொறுமையை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. பழகியவரை பாதியில் விடாதே. விலகியவரை தேடி செல்லாதே. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாடும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல.
முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை. முயற்சிப்போம். வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. எவரையும் திருத்த நினைக்காதீர், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது, அதைவிட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, புரியாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அதிக நேரம் இருக்காது, அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது, சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது, உதவி எப்போதும் ஜெயிக்கும். தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மானவம் காணாமல் போய்விடும். சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம், அது பரவாயில்லை. ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். சிரிக்கும் போது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு. நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும். அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும். நம்பிக்கை இருந்தால் மட்டும். ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர். எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. மரணத்திற்கு வயது கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம். நாம் இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது. நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவதே பலருக்கு வேலை. அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவு, தவறும் போது தாங்கி பிடிக்க 4 பேர் இருப்பார்கள் உனக்கு. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள். காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை மூடிக்கொள், இல்லையேல் உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய். அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும். உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம். உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது. வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது. நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. மனதை வை கட்டுப்பாட்டோடு. புகழோடு வாழ ஆசைப்படுவது தவறு இல்லை. ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது. உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும்.
நெருக்கடிகளுக்கிடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான். ஆனால் நம் மனம் தளரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள். பாவச் செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும். நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு. அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம். முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார். வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம், தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம். பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. பயம், அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி, மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள், வளமையை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள். ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்ளுவான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச்சிறந்தது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையின் ஏணிப்படி என உணருங்கள். முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும். வளமுடன் வாழும்போது நண்பர்கள் உன்னை அறிவார். வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும். சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால் தான். அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி. இன்னல்கள் எதிர்ப்படும் போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே. இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டு செல்லுங்கள். எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி. மனோதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பது. செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம், அதை நீக்குதல் தெய்வ குணம். மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது. மனிதன் செயல்புறும் போதுதான் உயர்வடைகின்றான். அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது துணிவு. துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக்கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். புகழை நோக்கி ஓடாதீர்கள், புகழை நீக்கியும் ஓடாதீர்கள். நிதானத்தை கடைப்பிடி, அதுவே வெற்றியின் முதற்படி. சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள், தோல்வியை தவிர்த்து விடலாம். தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார். ஆரோக்கியம், மன அமைதி, போதுமான அளவு திறமை, இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும். உண்மையை நேசி, ஆனால் பிழையை மன்னித்து விடு. மனநிறைவே தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள். தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குவதின் ஆரம்பம். மன்னித்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குதலின் முடிவு. மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது. எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான்.
பொறுமையே கசக்கும், ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும். எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல். எந்த வேலையும் இழிவு இல்லை, சோம்பல்தான் இழிவு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். கெட்ட விஷயங்கள் காற்றைப் போல அதிவிரைவில் பரவும், நல்ல விஷயங்கள் தாமதிக்கும். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடாது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாத தேவை தன்னம்பிக்கை. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்கக்கூடாது. துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர். கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன்மேலும் வீணாக்காதீர்கள். மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும். பிறர் தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவன் அறிவாளி. எழுதப்படும் சொல்லை விட பேசப்படும் சொல்லே வலிமை வாய்ந்தது. எது உண்மை, எது நல்லது என்று நீ நினைக்கிறாயோ அதை உடனே நிறைவேற்றுவதே நல்லது. அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றி உங்களுடையதே. உங்களை நீங்கள் நம்ப தொடங்கும் போதுதான் ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். உண்மையான பெரிய மனிதனுக்கு முதல் அடையாளம் பணிவு. நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே நம் மனம் வழிகாட்டும். அமைதிக்காக உழைத்து அமைதியுடன் வாழ்பவர்களே பாக்கியசாலிகள். உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது.